கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தினாலே ஒரு முறை கூட உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் மேட்டிமையை விட்டுவிடுங்கள் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளும்படி வாஞ்சிக்கிறேன். மேட்டிமையை விட்டுவிடுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நல்லது, அவ்விசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், ஆகையால் மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. மேட்டிமை என்பது ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகள் மிகுந்த மனத்தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறதான வேளையில ஒரு காரியத்தை மையப்படுத்தி எழுதுகிறதை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அது என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் கிருபையிலிருந்து விழுந்து போனபடியினாலே தேவன் புறஜாதிகளை தமக்கு சொந்தமாக சுதந்திரமாக தெரிந்து கொள்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய அக்கிரமங்களினாலே தள்ளப்பட்டு போனார்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் தேவ கற்பனையை உதாசீனப்படுத்தி கிருபையிலிருந்து விழுந்து போனபடியினாலே ஆண்டவர் புறஜாதிகளாகிய நம்மை தெரிந்து வந்தார். இந்த புறஜாதிகளாகிய ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீழ்ச்சியை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். இந்த 11ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கிறதான வேளையில இஸ்ரவேல் ஜனங்களை ஒலிவ மரத்திற்கு ஒப்பிட்டும் புறஜாதியாகிய நம்மை காட்டு ஒலிவ மரத்திற்கு ஒப்பிட்டும் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டே வருகிறார். அவைகள் நின்றதான இடங்களிலே, அவைகள் கொப்புகள் வெட்டப்பட்டதான இடங்களிலே அவர்கள் கிருபையிலிருந்து விழுந்து போனபடியினாலே தேவனுடைய கற்பனையை உதாசீனப்படுத்தி அவருக்கு பின்முதுகை காட்டி அவரை விட்டு தூரமாக போய்விட்டபடியினாலே புறஜாதியராயிருந்த, அதாவது காட்டு ஒலிவ மரமாயிருந்த உன்னை கர்த்தர் வெட்டி அது இருக்க வேண்டிய இடத்திலே ஒட்ட வைத்திருக்கிறார். பேசிக்கலி நம்மை யாரு? தேவனற்றவர்களாய் பாளையத்திற்கு புறம்பே கிடந்தோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தேவனற்றவர்களாய் கிடந்த நமக்கு சொந்த தேவன் கிடைக்கும்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தியாகம் பண்ணினார்கள். ஒருவேளை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் இந்த தியாகம் பண்ணவில்லை என்றால் அவர்கள் உண்மையாகவே கற்பனையின்படி வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் நேரான வழிகளிலே நடந்திருப்பார்களே. ஆனால் தேவனுக்கு பின்முதுகை காட்டாதபடிக்கு தேவனுக்கு பயந்து அவருடைய கிருபையிலே வளர்ந்தோங்கி இருப்பார்களே. ஆனால் நீங்கள் நானும் இன்றைக்கு வரைக்கும் தேவனற்றவர்களாயிருந்திருப்போம், பாளையத்திற்கு புறம்பானவர்களாயிருந்திருப்போம், நமக்கு சொந்த தேவன் இல்லாதவர்களாயிருந்திருப்போம். ஆனால் அவர்களுடைய வீழ்ச்சி நம்முடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு காரணமாயிற்று. அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து நமக்கு நல்லா தெரியும். ஆபிரகாமுக்கு சாராள் என்கிறதான ஒரு மனைவி உண்டு. அவளுக்கு ஆகார் என்கிறதான ஒரு வேலைக்காரியும் உண்டு. ஆபிரகாமுக்கு நெடுங்காலம் பிள்ளை இல்லாமல் இருந்தது. கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் சாராளுடைய அவசரத்தின் நிமித்தம் சாராள் ஆகாரை ஆபிரகாமினுடைய மடிக்கு கொடுக்கிறார். நன்றாய் கவனியுங்கள். இப்பொழுது சாராளுக்கு பதிலாக ஆகார் என்ன பண்ணுகிறார்? கர்ப்பவதியானவுடன் சாராளுக்கு விரோதமாக இந்த ஆகாருடைய இருதயம் பெருமைப்பட ஆரம்பித்து விட்டது, மேட்டிமை அடைய ஆரம்பித்து விட்டது. இப்படிதான் தகுதி இல்லாத நம்முடைய வாழ்க்கையிலே தகுதியான ஏதோ ஒன்று கிடைக்கிறதான வேளையிலே நம்மையும் அறியாமல் நாம் மேன்மை பாராட்ட ஆரம்பித்து விடுகிறோம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இவைகளை சொல்லிவிட்டு சொல்கிறார், நீ மேட்டிமை சிந்தையாயிராமல், நீ ஒலிவ மரத்தின் கிளையிலே ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிற காட்டு ஒலிவ மரமாயிருக்கிறபடியினாலே நீ மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு என்று சொல்லுகிறார். அப்ப இந்த மேட்டிமை வருவதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாததுதான் காரணம். அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய உள்ளத்தையும் சிந்தையையும் நிரப்பி வைத்திருக்குமே. ஆனால் நாம் மேட்டிமை சிந்தை உடையவர்களாய் அல்ல. காரணம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் மனுஷனாக இந்த உலகத்திலே அடிமையின் ரூபம் எடுத்து இறங்கி வந்து கல்வாரி சிலுவையிலே மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்கிறது. அவ்வளவு தாழ்மை உள்ள தேவன் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார். மனுஷனால் அற்பமா எண்ணப்பட்ட பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி தலை முறித்து போடப்பட வேண்டிய கழுதையின் மேலாகோ என் ஆண்டவர் பவனி சென்றார். அது எதை குறிக்கிறது? அவருடைய மிகுந்த தாழ்மையை குறிக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள்
பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே அதை பார்க்கலும் மிகுந்த மனத்தாழ்மை வேண்டும் அல்லவா? நாம் தாழ்மையோடு கூட இருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் நம்மையும் அறியாமல் அநேக வேளையிலே நம்முடைய இருதயம் இந்த ரோமரை போல மேன்மை பாராட்டி விடுகிறது. ஆகையினால் தான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. நீங்கள் மேட்டிமை சிந்தையாயிராமல் மேட்டிமையான காரியங்களை, பெருமையான காரியங்களை சிந்திக்கிறவர்களாயிராமல் பயந்திருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை எச்சரிக்கிறார். மேட்டிமையை தேவனுடைய பிள்ளைகள் விட்டுவிட வேண்டும். மேட்டிமையான சுபாவங்களை தேவன் விரும்புகிறவர் அல்ல. தேவன் அருவருக்கிற ஒரு காரியத்தில் இந்த மேட்டிமையும் உண்டு. இந்த மேட்டிமைக்கும் பெருமைக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் எல்லாம் கிடையாது. பெருமை இருக்கிற இடத்துல மேட்டிமை இருக்கும், மேட்டிமை இருக்கிற இடத்துல நிச்சயமாய் பெருமை இருக்கும். நீங்கள் தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறதான வேளையில கர்த்தரால் கனம் பண்ணி வைக்கப்பட்டதான புறஜாதி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை நான் நீங்களும் சந்திக்கிறோம். இவன் அந்நிய தேவர்களை சேவித்தவன் ஆனாலும் இவன் கர்த்தரால் கனம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா. இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக வேளையிலே தேவ கற்பனைக்கு விரோதமான காரியங்களை செய்கிறதான வேளையிலே இந்த ராஜாவினுடைய கரத்திலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்துதான் அவர்களை சீர்படுத்தினார். இந்த ராஜாவுக்கு கர்த்தர் ஒரு நாளிலே ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிறார். 4ஆம் அதிகாரத்திலே நானும் நீங்களும் அதை வாசிக்கிறோம். அந்த சொப்பனத்தை பார்த்தவுடனே இவனுக்குள்ளாய் ஒரு கலக்கம் வருகிறது. தானியேல் என்கிற தேவனுடைய மனுஷன் அழைக்கப்படுகிறார். தானியேல் என்கிற தேவனுடைய மனுஷன் அந்த சொப்பனத்திற்கான அர்த்தத்தை சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார், ராஜாவே, இந்த காரியம் உம்மேல் வராமல் இருக்க வேண்டுமே ஆனால், இந்த தண்டனைக்கு நீர் தப்ப வேண்டுமே ஆனால், உம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்பி பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக உம்மை தாழ்த்தும் ஒருவேளை அது உம்மேல் வராமல் இருக்கலாம் என்று சொல்லி தானியேல் இந்த ராஜாவுக்கு சொல்லுகிறார். ஆனால் இந்த ராஜா பராக்கிரமசாலியானபடியினாலே, இவன் ராஜாதி ராஜா என்கிற ஒரு நினைப்பில் இருந்தபடியினாலே தேவனுடைய வார்த்தையை தள்ளிவிட்டு ஒரு நாளிலே இப்படிதான் யோசிக்கிறான், இது என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்திற்கென்று, மகிமையின் பிரஸ்தாபத்திற்கென்று நான் கட்டி உண்டாக்கின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி சொன்ன அடுத்த நிமிடமே அவன் மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டான். பைத்தியமாய் மாறிவிட்டான். அவனுடைய ஆளுகை அவனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அவனுடைய அதிகாரம் அவனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஒரு சாதாரண மனிதன் என்கிற நிலைமையிலிருந்து கூட அவன் தள்ளப்பட்டு போனான். அந்த அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆகாயத்து பனியில என்ன பண்ணினா நனைந்தான். அவனுடையதான நகங்கள் எல்லாம் வளர்ந்து ஒரு பைத்தியக்காரன் என்கிற நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டு போனான். இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிக்கிட்டு 5ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே எழுதப்பட்டிருக்கும், அவன் மேட்டிமையானான். 4வது அதிகாரத்தில் என்ன காரணம் என்று எழுதப்படவில்லை, பெருமை என்கிற ஒன்று மட்டும்தான். இது என்னுடைய வல்லமை பராக்கிரமத்திற்கென்று நான் கட்டி உண்டாக்கினதான மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி ஒரு பெருமையான வார்த்தையை கூட அவன் சொல்லல. இருதயத்தில் நினைச்சதுதான் அவன் தள்ளப்பட்டான். 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிறதான வேளையில், அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது, இருதயம் மேட்டிமையாகி என்ன பண்ணுச்சு? ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தம்முடைய சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போனது. அப்ப என்ன ஆயிற்று? இங்கே மனமேட்டிமை என்கிற ஒன்றுதான் நேபுகாத்நேச்சாரை ஆளுகையிலிருந்தும் அதிகாரத்திலிருந்தும் மனுஷன் என்கிறதான ஒரு நிலையிலிருந்தும் அவனை கீழே தள்ளிவிட்டது. அப்படிப்பட்டதான ஒரு மனமேட்டிமை தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு வந்துவிடக் கூடாது. ரோம் சபைக்குள்ளாயிருந்த மனமேட்டிமை இன்றைக்கு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே வந்துவிடக் கூடாது என்று ஆண்டவர் மிகவும் மிகவும் கவனம் உள்ளவராயிருக்கிறார். 138 சங்கீதம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிறதான வேளையிலே வேதம் சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார் என்று சொல்லிவிட்டு
மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே வேதம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டே. உயரம் மட்டுமல்ல, உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதான நம்முடைய ஆண்டவர், அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனா அடுத்த வார்த்தை தான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சு வாசிச்சீங்கன்னா வேதம் சொல்கிறது, மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். மேட்டிமை உரியவனுக்கு பக்கத்துல வந்துதான் அவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் ஆண்டவருக்கு இல்லை. ஒரு மனிதனுடைய இருதயத்தில் மேட்டிமையான சிந்தை, ஒரு மனுஷியினுடைய இருதயத்தில் மேட்டிமையான சிந்தைகள் இருக்குமேயானால் அதை தேவன் தூரத்திலிருந்து அறிகிறவராக இருக்கிறார். அவர் அவர்களுக்கு கிருபை அளிக்க முடியாதபடிக்கு அந்த மேட்டிமையான சிந்தைகள் தடையாய் நிற்கிறது. தேவன் அவர்கள் அருகிலே வர முடியாதபடிக்கு தேவனை அந்த மேட்டிமையான சிந்தைகள் தூரத்திலே நிறுத்தி விடுகிறது. உன்னுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில நீ மேட்டிமை உடையவனாய், மேட்டிமையான சிந்தை உடையவளாய் இருப்பாயானால், உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில நீ மேட்டிமை உடைய சிந்தை உடையவனாய் உடையவளாய் இருப்பாயானால், உன்னுடைய சபையில மேட்டிமையான சுபாவங்கள் இருக்குமேயானால், வேதம் சொல்கிறது கர்த்தர் தூரத்திலிருந்து அவைகளை அறிகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய அழகை குறித்து, உன்னுடைய கல்வியை குறித்து, உன்னுடைய வசதி வாய்ப்புகளை குறித்து, உன்னுடைய ஞானத்தை குறித்து, உன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து, உன்னுடைய குடும்ப பின்னணியத்தை குறித்து, ஏதோ ஒரு காரியத்தில் உனக்கு ஒரு மேட்டிமை இருக்குமே ஆனால் அவர்களை பார்க்கலும் பரவாயில்லை என்று சொன்னதானோம் அந்த பரிசேயனை போல நான் இவர்களை பார்க்கலும் பரவாயில்லை என்கிறதான ஒரு மேட்டிமை சிந்தை இருக்குமே ஆனால் வேதம் சொல்கிறது அவர்களை தூரத்திலிருந்து அறிகிறார். மன மேட்டிமையோடு கூட ஒருவன் தேவ சமூகத்திலே இருப்பானே ஆனால் அவன் மனம் திரும்பினேன் என்கலாம், ரட்சிக்கப்பட்டேன் என்கலாம், ஞானஸ்நானம் எடுத்தேன் என்கலாம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றேன் என்கலாம், நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் நீ செய்தும் கூட தேவன் விரும்புகிற மனத்தாழ்மை இல்லாமல் மாயமான தாழ்மை உன்னுடைய வார்த்தையில் மட்டும் உடையவனாய் உடையவளாய் இருப்பாயானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ மனமேட்டிமையோடு கூட இருப்பாயானால் உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார் நீ அருவருப்பானவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தூரத்திலிருந்து உன்னுடைய மனமேட்டிமையை அறிகிறதான ஆண்டவர் உன்னை யாராக பார்க்கிறார்? அவருக்கு பிரியமானவனாய் பிரியமானவளாய் அல்ல, அவர் விரும்புகிறவனாய் விரும்புகிறவளாய் அல்ல, அருவருப்பானவனாய் ஆகாதவனாய் ஆகாதவளாக கர்த்தர் பிளந்து அறிகிறார். ஏன் தூரத்தில் அறிகிறார்? எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16:5 மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். ஏன் தூரத்தில் அறிகிறார் தெரியுமா? உன்னுடைய அருவருப்பு, மனமேட்டிமை என்கிற அருவருப்பு தேவனுக்கு உன்னை அடையாளம் காட்டுகிறது. மனமேட்டிமையை தேவன் எப்படி பார்க்கிறார்? அருவருப்பாக பார்க்கிறார். வேதம் சொல்கிறது பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன பண்றாரு? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப மனமேட்டிமையை ஏன் தூரத்திலிருந்து அறிகிறார்னு பாத்தீங்கன்னா அது கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பா இருக்கிறது. உன்னுடைய பெருமையான பேச்சுகள், உன்னுடைய பெருமையான நினைவுகள், உன்னுடைய பெருமையான கிரியைகள் தேவன் தூரத்திலிருந்து பார்க்கும்போது உன்னை மெச்சிக் கொள்ளப்படத்தக்கதாய் அல்ல. வெள்ளையும் வெள்ளையும் தரித்திருக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பெருமையான மேட்டிமையான சிந்தைகள் உன்னுடைய இருதயத்தில் இருக்குமே ஆனால், உன்னுடைய வார்த்தையில இருக்குமே ஆனால், உன்னுடைய கிரியையில இருக்குமே ஆனால் தேவன் தூரத்திலிருந்து அறிந்து அவைகளை அருவருப்புள்ளவைகள் என்று சொல்லி தேவன் உன்னை இகழ்ந்து போடுகிறவராயிருக்கிறார். அவர் விரும்புகிறவராய் அல்ல. இந்த மனமேட்டிமை எதுக்காக வருது தெரியுமா? உனக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கும்படி. உன்னுடைய வாழ்க்கையில இந்த மனமேட்டிமை வந்துச்சுன்னா யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொன்னது போல உனக்கு ஒரு எச்சரிக்கை கொடுப்பதற்காக தான் வருகிறது. அது என்ன? அதே நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறதுக்காக நீ விழப்போகிறாய். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்த ஒரு மேட்டிமை உனக்கு இருக்கா? நீ வேணும்னா மணிக்கூர் கணக்கா ஜபிக்கிற ஆளாயிரு. ஒரு நாள் நீ தேவ சமூகத்தில் இத்தனை மணி நேரம் ஜபிக்கிறேன்னு நினைச்சு பாரு. அன்னைக்கோடு கூட உன்னுடைய ஜெப வாழ்க்கைக்கு சாவு மணி அடித்து விட்டாய். உன்னுடைய பரிசுத்தத்தை குறித்த ஒரு மேட்டிமை உனக்குள்ளாய் எழும்புகிறதா? உன்னுடைய பரிசுத்தத்திற்கு எங்கோ ஒரு இடத்திலே ஒரு வீழ்ச்சியை நீ உருவாக்கி கொண்டிருக்கிறாய். உன்னை பயங்கரமான விசுவாசம் உள்ளவன்
உள்ளவனாக அசாதாரணமான காரியங்களை செய்கிறவளாக ஒருவேளை ஆபிரகாமுடைய விசுவாசத்தை போல உன்னுடைய விசுவாசம் பலம் நிறைந்ததாக நீ மேன்மை பாராட்டுவாயானால், என்னுடைய முழங்கால்கள் எதையும் சாதித்து விடும் என்கிறதான ஒரு மனமேட்டிமை உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்குமே ஆனால், வேதம் சொல்லுகிற ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நீ விழுவதற்கு ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறாய். நீ விழுவதற்கு ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறாய். தேவனுக்கு மேலாக ஏறி தன்னுடைய சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொன்னதான லூசிபர் விழுந்ததை போல நீ விழுவதற்கு எந்த காரியத்தில் நீ மனமேட்டிமையாக இருக்கிறாயோ, உன்னுடைய பிள்ளைகளை குறித்து உனக்கு மனமேட்டிமையா, அங்கே உனக்கு ஒரு வீழ்ச்சியை பரலோகத்தின் தேவன் கட்டளையிடுவார். வேதம் சொல்லுகிற ஒரு காரியத்தை கவனிங்கள். விழுதலுக்கு முன்னாக வந்து உனக்கு வான் பண்றதுக்கு தான் இந்த மனமேட்டிமை. நீ விழப்போகிறாய் என்கிறதை உனக்கு எச்சரிக்கையாக அடையாளம் காட்டுவதற்கு தான் இந்த மனமேட்டிமை உனக்குள்ளாய் வருகிறது. ஆகையினால்தான் வேதம் சொல்கிறது, மேட்டிமையான சிந்தையாயிராமல் பயந்திருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. வேதம் என்ன சொல்கிறது பார்க்கலாம். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உடையவர்களாயிருங்கள். உங்க சிந்தைக்குள்ளால என்ன இருக்கக்கூடாது? தடுமாற்றங்கள் இருக்கக்கூடாது. உங்க சிந்தைக்குள்ளால மாய்மாலங்கள் இருக்கக்கூடாது. ஒருவரோடு கூட ஒருவர் ஒரே மனமும் ஒரே சிந்தையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஏக சிந்தை என்பது எதை குறிக்கிறது? ஒரே சிந்தையை குறிக்கிறது. அப்ப அந்த ஏக சிந்தை உடையவர்களாயிருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல். ஏக சிந்தை. அப்ப ஏன் நமக்குள்ளால ஏக சிந்தை இல்லைன்னா, மேட்டிமையானவைகளை சிந்திக்கிறபடியினால ஏக சிந்தையாய் தேவனை ஆராதிக்க முடியவில்லை. நம்முடைய சிந்தனைகள் சிதறடிக்கப்பட்டு கிடக்கிறது. அவன் ஏதோ ஒரு காரியத்தை சிந்தித்துக் கொண்டே இருக்கிறான். ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஞானத்துல சிறந்தவங்க எந்த ஒரு காரியத்தை நேர்த்தியாய் செய்து விடுவேன் என்கிற ஒரு தலைக்கணம் ஏறுகிறதான வேளையில, நான் சொல்லுகிறதை எல்லாம் மற்றவர்கள் நம்புகிறார்கள் என்கிறதான ஒரு தலைக்கண ஏறுகிறதான வேளையில நம்மை அறியாம என்ன வருகிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஏக சிந்தை, மற்றவர்களோடு கூட ஒருமனப்பட்டு ஐக்கியப்படுகிறதான அந்த ஏக சிந்தை என்கிற ஒன்று இல்லாமற் போகிறது. இந்த காலை வேளையிலே தேவ சபையிலே இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னோடு கூட ஒலிவ மரமாகிய கிறிஸ்துவிலே ஒட்ட வைத்து பட்டிருக்கிறதான மற்ற கிளைகளோடு கூட ஒத்து போகிற ஒரு மனம் உனக்கு இல்லையானால், உன்னை போல கிறிஸ்துவை அறிந்திருக்கிற தேவ பிள்ளைகளோடு கூட ஐக்கியம் வைக்கிற இருதயம் உனக்கு இல்லையானால், ஏக சிந்தை உனக்கு இல்லையானால், ஒன்னை புரிஞ்சுக்க, உன்னுடைய இருதயம் மனமேட்டிமையினால் நிறைந்திருக்கிறது. ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் உன்னுடைய உறவுகளுக்கும் கொடுக்கிறதான முக்கியத்துவத்தை தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் தேவனை அறிந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கிற சுபாவம் உன்னுடைய வாழ்க்கையிலே இல்லையானால், அவர்களோடு கூட ஏக சிந்தையாகிய ஐக்கியத்தை வைத்துக் கொள்கிற சுபாவம் உன்னுடைய வாழ்க்கையில இல்லையானால், நீ மனமேட்டிமை உள்ளவளாய் தேவனாலே அருவருக்கப்பட்டு தேவனாலே தள்ளப்படுவதற்கு ஏதுவா இருக்கிறாய் என்பதை நீ மறந்து போய்விடக் கூடாது. அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஒருவரோடு ஒருவர் எப்படி இருக்கணும்? ஏக சிந்தையுடைய உள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மை உள்ளவைகளுக்கு தேவனுடைய பிள்ளைகள் இணங்கணும். அப்ப உங்க மனசுல இருக்க வேண்டியது என்ன? மேட்டிமை என்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளால இருந்துச்சுன்னா, கர்த்தர் தூரத்திலிருந்து அறிகிறார், என்னை அருவருக்கிறார், என்னை கீழே விழ தள்ளுகிறார். அது என்னுடைய ஆவிக்குரிய பகுதியா இருந்தாலும் சரி, பூமிக்குரிய பகுதியா இருந்தாலும் சரி, சரீர பகுதியா இருந்தாலும் சரி, நான் எந்த காரியத்திலே மேட்டிமை அடைகிறேனோ அந்த காரியத்தை கர்த்தர் அருவருத்து என்னை கீழே விழ தள்ளுகிறார். அல்லேலூயா. சில நேரங்களை இப்போ உங்களுக்கு புரியுதா? விழுந்து விழுந்து எழும்புறதுக்கு காரணம் என்னன்னு உங்களில் சிலருக்கு புரிந்திருக்கும். உன்னுடைய இருதயம் மேட்டிமையாயிருந்தபடியினாலே அதுவரை உன்னை விரும்பின கர்த்தர் தூரத்திலிருந்து உன்னை அருவருக்க ஆரம்பித்தார். அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவளாய் நீ மாறாதபடியினாலே உன்னை விழுந்து போக பண்ணினார். உன்னை உயர்த்தவும் தாழ்த்தவும் தேவனால் தான் முடியும். இது மற்றவர்களுக்கு உகந்ததல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு. நம்முடைய சுபாவங்கள் கோணலானவைகளாக இருக்கிறது, தேவனுடைய பார்வையிலே மாறுபாடானவைகளாக இருக்கிறது. வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் கர்த்தருக்கு முன்பாக பிரீதியாய் இருக்க வேண்டிய உங்களுடைய வாழ்க்கையில வாயின் வார்த்தைகளை பிரீதியாய் வைத்துவிட்டு இருதயத்தின் தியானங்களை கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பாய் குஷ்டம் நிறைந்ததாய் வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளிலே உண்மை இல்லை, உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளிலே தெய்வ பயம் இல்லை,
உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளிலே இருமாப்பு கிடக்கிறது. உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளிலே துணிகரம் அடிமைப்பட்டு வைத்திருக்கிறது. மனமேட்டிமை என்கிற ஒன்று உங்களையும் தேவ பிரசன்னத்தை உணர முடியாதபடி தூரமாக்கி வைத்திருக்கிறது. பிரசன்னத்தை உணர்கிறது போல நீங்கள் உங்களை அடையாளம் காட்டிக் கொள்கிறீர்கள். பிரசன்னத்தை தரிசிக்கிறதை போல நீங்கள் உங்களை அடையாளம் காட்டிக் கொள்கிறீர்கள். ஓங்கி கரங்களை கட்டுகிறீர்கள், சப்தத்தை உயர்த்தி தேவனை ஆராதிக்கிறீர்கள், துள்ளுகிறீர்கள், குதிக்கிறீர்கள். உங்களில் அடிகளே இருக்கிறவர்களுக்கு நீங்கள் பிரசன்னத்தை உணர்ந்ததை போல உங்களை அடையாளம் காட்டுகிறீர்களே தவிர உங்களுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணராதபடிக்கு உங்களுடைய கண்கள் கொழுப்படுத்தி மூடி போயிருக்கிறது. கடமைக்கான ஒரு ஆராதனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ வந்தோம் போனோம். ஆராதனைக்கு போவதனாலே சில நன்மைகள். எதுக்கு போறீங்க? அங்க போனா கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். நான் அங்க போறதுனால தான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். ஒய், நீங்க இங்க வராமலே ஆசீர்வாதமா இருக்கலாம். இங்க வந்துதான் நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஏன்னா உலகத்தின் நன்மைகள் எல்லாம் சாத்தாங்கிட்ட தான் இருக்கு. தேவன் தேவ பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற நன்மைகள் தான் பரலோகத்திலே ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. அப்ப மேட்டிமையை விட்டுவிட வேண்டும். அந்த மேட்டிமையை கர்த்தர் தூரத்திலிருந்து அறிந்து அருவருத்து உன்னை வீழ்ச்சிக்கு காரணம் உள்ளவனாக அடையாளம் காண்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில இந்த மேட்டிமை ஏன் வருகிறது என்று சொல்லி 2 காரியங்களை உங்கள் நடுவிலே நான் வைக்க விரும்புகிறேன். 2 நபர்களை, 2 யூதாவின் ராஜாக்களை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி இவர்களுடைய வாழ்க்கையிலே ஏன் மேட்டிமை வந்தபடியினாலே இவர்களுக்கு கிடைத்த நன்மை என்ன, தீமை என்ன என்பதை குறித்து உங்களுக்கு 2 காரியங்களை சுட்டி காண்பித்து நான் முடிக்கும்படி வாஞ்சிக்கிறேன். முதலாவதாக எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். கோபுரங்கள் மேலும் அலங்க கேடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அவன் பலப்பட்ட போது, இந்த இடத்தை தான் நீங்க ரொம்ப கவனித்துக் கொள்ள வேண்டும். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும், அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபங்காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். இங்கே யூதாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதான உசியா என்கிறதான ஒரு மனிதனை பார்க்கிறோம். இவனை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் இவன் 16வது வயதிலே யூதாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். 52 வருடங்கள் இவன் யூத ஜனங்களை அரசாண்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த அதிகாரத்தின் 3வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிறதான வேளையில இந்த காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாய் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்ப 16 வயதுல ராஜாவாகி 52 வருடங்கள் தேவனுடைய ஜனமாகிய யூத ஜனங்களை ராஜாவாக ஆளுகை செய்து கொண்டிருந்ததான உசியா ராஜாவை குறித்தாக எழுதப்பட்டிருக்கிறது. அவன் பலப்பட்ட போது அவனுடைய மனம் மேட்டிமை ஆயிற்று. அப்ப மேட்டிமை வர்றதுக்கு முதல் காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆசீர்வாதங்கள் அல்லது நன்மைகள் பெருகும் போது மனமேட்டிமை வருகிறது. அல்லேலூயா. ஆசீர்வாதங்கள் அல்லது நன்மைகள் பெருகும் போது நம்முடைய கடந்த கால வாழ்க்கையின் தேய்மானங்கள் கொஞ்சம் மாறுகிறதான வேளையில, கடினமான சூழ்நிலைகள் மாறுகிறதான வேளையில, நம்முடைய வறட்சியின் பகுதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறதான வேளையில, நம்முடைய வாழ்க்கையில தேவன் கிருபையாக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பகிர்ந்தளிக்கிறதான வேளையில நம்முடைய இருதயம் மேட்டிமையாக ஆரம்பிக்கிறது. இந்த உசியாவினுடைய வாழ்க்கையிலே அதுதான் சம்பவித்தது. அவன் பலப்படும் மட்டும் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அவன் பலப்படும் மட்டும் அவன் சகலவற்றையும் சவதரிக்கும் வரையிலோ அவனுடைய இருதயம் தேவனாகிய கர்த்தருடைய பாதையிலே உத்தமமாய் நடந்து கொண்டிருந்தது. 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் வேதம் இப்படியாக சொல்கிறது, அவன் தன் தகப்பனாகிய அமஸ்தியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அல்லேலூயா. இவன் சாதாரண ராஜாவல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்த, கர்த்தருடைய கற்பனையை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் நேரான வழியிலே நடந்த ஒரு ராஜா. இவனுடைய இருதயத்தில் தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மேட்டிமை சிந்தை உருவாயிற்று.
அவன் வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் தேவனுடைய பார்வையிலே அவருக்கு செம்மையானதை செய்தபடியினாலே அவனுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். நல்ல கவனிங்க, அடுத்த 5வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. வேதம் என்ன சொல்கிறது? தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதினங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். முதலாவது இவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தவன். இரண்டாவதாக கர்த்தரை தேடினவன். தன்னுடைய மனதை கர்த்தரை தேடுவதற்கென்று சொல்லி பக்குவப்படுத்தி கொண்டவன். கர்த்தரை தேடுதல் என்று சொன்னால் ஒரு விதத்தில் என்ன? அவருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கிறவன். தேடுதல் என்று சொன்னால் அதுதான் உண்மை. வஸ்திரங்களை அல்ல, இருதயங்களை கிழித்து, அதாவது நம்முடைய குறைகளை உணர்ந்து தேவனுடைய கற்பனையை கை கொண்டு தேடுவதுதான் தேடுதல். சும்மா ஏதோ பைபிளும் தூக்கிக்கிட்டு தேவ சமூகத்துல வந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்துகிட்டு போறதுக்கு பேரு தேடுதல் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய இருதயம் எப்படி தேட வேண்டும்? முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் கூட தேட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப இவன் தேவனை தேடுகிறவனாயிருந்தான். ஆகையினாலே இவனுடைய வாழ்க்கையில வந்ததான நன்மைகள் சிலற்ற நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன். 6வது வசனத்துல இருந்து நீங்க வாசிக்கிறதான வேளையில இவன் பெலிஸ்தரோடு கூட யுத்தம் பண்ணி பெலிஸ்தருடைய பட்டணங்களை பிடிக்கிறான். அடுத்து நல்லா கவனிங்க, 9வது வசனத்துல நீங்க வாசிக்கிறதான வேளையில உசியா எருசலேமிலே மூலை வாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கேடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். அதாவது நல்ல ஒரு கோட்டையை உருவாக்கினான். அடுத்து நல்லா பாருங்க, 10வது வசனத்துல அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேக ஆடு மாடுகளும் மலைகளிலேயும் வயல்வெளிகளிலும் பயிர்குடிகளும் திராட்சை தோட்டக்காரரும் உண்டாயிருந்தபடியினால் அவன் வனாந்திரத்திலே கோபுரங்களை கட்டி அங்கே துறவுகளை வெட்டினான். அவன் வெள்ளாண்மை பிரியனாயிருந்தான். அல்லேலூயா. 11வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா உசியாவுக்கு யுத்த வீரரின் சேனையும் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12வது வசனம், பராக்கிரமசாலிகளான 2600 பேர் அவனோடு கூட இருந்தார்கள். பராக்கிரமத்தோட கூட யுத்தம் பண்ணுகிற 3,07,500 பேரான சேனை இருந்தது என்று சொல்லி 13வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 15வது வசனத்தை நீங்க வாசிக்கிறதான வேளையில கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்ற அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிமிடரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்கள் அவனிட்ட இருந்துச்சு. அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி சொல்கிறது, அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று, அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாக அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. இவ்வளவு பராக்கிரமமாய், இவ்வளவு பாதுகாவலாக, யுத்த சேனையை உடையவனாக, வசதி வாய்ப்புகளை உடையவனாக கர்த்தர் அவனை மாற்றினதான வேளையில அவனுடைய காரியங்கள் எல்லாம் அவன் விரும்பினபடி ஜெயமாய் இருந்ததான வேளையில தேவனுக்கு விரோதமாக அவனுடைய இருதயம் மேட்டிமையாயிற்று. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். சிறுமைப்பட்டு கிடக்கிற காலங்களிலே ஆண்டவரை அதிகமாய் நேசிப்போம், ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவரை தேடுவதற்கு நம்முடைய இருதயத்தை அர்ப்பணித்திருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய உண்மையை பார்த்து நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் கொஞ்சம் மாற்றுகிறதான வேளையில இந்த உசியாவை போல நாமும் என்ன செய்து விடுகிறோம்? நம்முடைய இருதயத்தை மேட்டிமைக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். அல்லேலூயா. அதுவரையும் ஆண்டவர் 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 என்று சொல்கிறதான இருதயம் வேறு எதையோ ஒன்றை சிந்திக்க ஆரம்பிக்கிறது. அதுவரையும் ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லி விசுவாசத்தை அறிக்கையிட்ட நானும் நீங்களும் பலப்படுகிறதான வேளையில சில சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி அமைக்கிறதான வேளையில நம் எதிர்பாராத சில மேன்மைகள், சில ஆசீர்வாதங்கள், சில நன்மைகள் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லி உடைந்து நொறுங்கி இருக்கிறதான வேளையில நம்மையும் அறியாமல் கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி போடுகிறதான வேளையில அந்த பிரச்சனைகள் மாற 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 நம்முடைய இருதயம் மேட்டிமை சிந்தை அடையதாக இருக்கிறது. நன்மை அல்லது ஆசீர்வாதங்கள் வருகிறதான வேளையில நம்முடைய இருதயம் மேட்டிமை அடைகிறது. அநேக வேளையில அந்த மேட்டிமை எங்கே போய் நிற்கிறது தெரியுமா? ஆசீர்வாதங்களை கொடுத்த கர்த்தரை அல்ல, ஆசீர்வாதங்களின் மேல் நம்முடைய இருதயம் போய் நிற்கிறது. இப்ப உசியாவுக்கு என்ன பிரச்சனை? இனி யாரும் நம்மை அசைக்க முடியாது. நான் பலப்பட்டு விட்டேன், கோட்டைகளை கட்டிவிட்டேன், சேனாதிபதிகளை ஏற்படுத்தி விட்டேன், பராக்கிரமசாலிகளை ஏற்படுத்தி விட்டேன், லட்சோ லட்சமான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யுத்த வீரர்களை ஏற்படுத்தி விட்டேன், திரளான ஆடுகள் எனக்கு இருக்கிறது, திரளான விவசாய பொருட்கள் எனக்கு இருக்கிறது, என்னுடைய கிடங்குகள் எல்லாம் நிரம்பி வழிகிறது, இனி ஒரு பிரச்சனையும் இல்லை என்கிறதான ஒரு மேட்டிமை.
இப்படி இவன் இங்கே என்ன செய்து விட்டான் தெரியுமா? தன்னை உயர்த்தி தன்னை ராஜாவாக அழகு பார்த்த ஆண்டவரை மறக்க ஆரம்பித்து விட்டான். தேவனுக்கு பயப்படுகிற பயம் இவனுடைய இருதயத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் மாற ஆரம்பித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் தன்னுடைய நன்மைகளை மெச்சிக்கொள்ள ஆரம்பித்தான். என்னை யாரும் அசைக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இது உலகத்தான் சொல்லலாம். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த எண்ணம் வந்துடவே கூடாது, இந்த தலக்கணம் வந்துடவே கூடாது. என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு இருக்கிற திறமைக்கு, எனக்கு இருக்கிற ஞானத்திற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நினைச்சா அப்படின்னு நினைச்சேனாலே நீ கீழே விழுந்துருவேன். எதை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு உனக்கு எனக்கு என்ன இல்லை, உரிமை இல்லை. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தராகிய என்னை அறிந்திருக்கிறதை குறித்து மட்டும்தான் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி எரேமியா 9ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். பராக்கிரமன் தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து என்ன பண்ணக்கூடாது? மேன்மை பாராட்டக்கூடாது. ஞானி தன்னுடைய ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. நீ எந்த ஒரு காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்? பவுல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டினதை போல, தாவீது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டினதை போல, ஆண்டவர் சொல்லுகிறபடி நீயும் நானும் மேன்மை பாராட்ட வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனற்றவர்களாய், பாளையத்திற்கு புறம்பே சாபத்தின் பிள்ளைகளாய், நியாய தீர்ப்புக்கும் மரணத்திற்கு உகந்தவர்களாய் இருந்த என்னை கர்த்தர் அறிகிற அறிவை எனக்கு தந்தாரே, அதற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை அறிந்திருக்கிற ஒரு காரியத்தை குறித்து மட்டும்தான் நீ நானும் மேன்மை பாராட்ட வேண்டுமே தவிர வேறு எதையும் குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு உனக்கும் எனக்கும் உரிமை இல்லை. உனக்கு அன்பான கணவனை தந்தது ஆண்டவருடைய கிருபை, அதை குறித்து நீ மேன்மை பாராட்டக்கூடாது. உனக்கு நல்ல மனைவியை தந்தது கர்த்தருடைய கிருபை, அதை குறித்து நீ மேன்மை பாராட்டக்கூடாது. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையும் கனத்தையும் மனுஷனுக்கு கொடுத்துருவோம். கணவனை பார்த்து மனைவி சொல்லுவா, உங்களை போல ஒரு ஆள் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். கணவன் மனைவியை பார்த்து சொல்லுவான், நீ மட்டும் எனக்கு லைஃப்ல வரலன்னா அவ்வளவுதான், நான் எப்பவோ முடிஞ்சிருப்பேன். நீ வந்ததுனாலதான். உண்மையை சொல்லு, கர்த்தர் வந்ததுனாலயா, மனைவி வந்ததுனாலயா? இப்படி ஒரு பிள்ளை கிடைச்சதுனால நான் இன்னைக்கு பெருமைப்படுறேன். அந்த பெருமை கர்த்தருக்கு சேர வேண்டியதை தவிர உன் பிள்ளைக்கு சேர வேண்டியது அல்ல. அழகை குறித்து பெருமை பாராட்டுவதற்கு நீ யாரு? நீ யாரு தெரியுமா? பேசிக்கலி நீ யாரு தெரியுமா? ஒரு பிடி களிமண்ணு. இன்னைக்கு அவருக்கு பார்வையில் நீ நான் யார் தெரியுமா? அவர் நம்மை மண்ணென்று நினைவு கூறுகிறார். கற்ப வெளுப்போ அங்கே பெருமை பாராட்டுவதற்கு உனக்கு எனக்கும் தோலுக்கு கல்லறை வச்சோ, திறமையை வச்சோ, ஞானத்தை வச்சோ, கல்வியை வச்சோ, உன்னுடைய அழகை குறித்தோ, வசதி வாய்ப்புகளை குறித்தோ ஏது ஒன்றையும் குறித்து நீ பெருமை பாராட்டவே கூடாது. அந்த எண்ணமே உனக்குள்ளால உசியாவுக்கு வந்தது போல வந்துடக்கூடாது. வந்துச்சுன்னா ஒண்ணு புரிஞ்சுக்க, நீ தேவனை மறக்க ஆரம்பித்து விட்டாய். மேன்மை என்கிற ஒண்ணு உனக்குள்ளால வந்துச்சுன்னா உடனே நினைச்சுக்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ தேவனை மறக்க ஆரம்பித்து விட்டாய். தேவனுக்கு பயப்படுகிற பயம் உன்னுடைய இருதயத்தில் இல்லாமல் இருக்கிறது. கடைசியில இவனுடைய பெருமை எங்க கொண்டு போய் விடுது? ஒரு வசனத்தை வாசிக்கலாமே, அதே அதிகாரம் 21வது வசனத்தை கொஞ்சம் வாசியுமா. ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும், இந்த வசனம் ரொம்ப முக்கியம், தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியா இருந்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு புறம்பாக்கப்பட்டபடியினால், ஆலயம் என்பதை நான் இப்படியாக சொல்லுகிறேன், மனமேட்டிமை அவனை தேவ சமூகத்தை விட்டு தூரப்படுத்திட்டு. எந்த ஒரு மனுஷனுக்குள்ளால மனமேட்டிமை வர ஆரம்பிக்கிறதோ அவர்கள் தேவ சமூகத்தில் இருந்தாலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியும் செத்தவர்களாய் இருக்கிறார்கள். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோட கூட செத்தவள். அதை நான் இப்படி சொல்கிறேன், மனமேட்டிமையாய் வாழுகிறவர்கள் உயிரோடு கூட இருந்தும் செத்தவர்கள். அவர்கள் தேவ சமூகத்தில் இருக்கிறேன் என்று சொன்னாலும் தேவ பார்வையிலே அவர்கள் செத்தவர்களாய், உயிரற்ற பிணங்களாய் இருக்கிறார்கள். இந்த உசியாவுக்கு வந்த வீழ்ச்சியை பாருங்க. அவன் எங்கிருந்து தள்ளப்படுகிறான்? தேவ சமூகத்தை விட்டு தூரப்படுத்தப்படுகிறான். அவனை தேவ சமூகத்தை விட்டு தூரப்படுத்தினதான காரியம் என்ன? புறம்பாக்கின காரியம் என்ன? அவனுடைய மனமேட்டிமை. அடுத்த வாசியமா, ஒரு தனித்த வீட்டுல இவனுக்கு நிலைமையை கொஞ்சம் பாருங்க. அவனை சுற்றிலும் எத்தனை தாதி பெண்கள் நின்றிருப்பார்கள், அவனை சுற்றிலும் எத்தனை போர் வீரர்கள் நின்றிருப்பார்கள், அவனை சுற்றிலும் எவ்வளவு பெரிய காரியங்கள் நடந்து கொண்டிருந்திருக்கும். ஆனா இப்ப ஒரு வீட்டிலே தனித்து குஷ்டரோகியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தேவ ஐக்கியத்தை இழந்தவர்களாய், தேவ பிரசன்னத்தை இழந்தவர்களாய், கடமைக்காக இன்னமும் கர்த்தரோடு கூட இருக்கிறதை போல அடையாளம் காட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளாய் இருக்கிற குஷ்டரோகம் என்கிறதான ஒரு காரியம் அருவருப்பாக தேவனுடைய பார்வையிலே மாறி கர்த்தரை விட்டு நம்மை தூரப்படுத்தி இருக்கிறது. இந்த குஷ்டரோகத்தை நமக்குள்ளாய் கொண்டு வந்தது என்ன? மனமேட்டிமை. ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் இருக்கிறான். தன்னுடைய சிங்காசனத்தை இழந்து விட்டான்.
ஆளுகையை இழந்து விட்டான், தேவ சமூகத்தை இழந்து விட்டான். தேவன் அருவருக்கிற, அவனை தீட்டுள்ளவனாய் மாற்றுகிற குஷ்டரோகத்திற்கு இடம் கொடுத்து குஷ்டரோகியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இது அவனுடைய வாழ்க்கையில ஒரு கிடைச்ச வீழ்ச்சி. உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரையிலான வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும், நீ குறைவுபட்டிருந்ததான காரியங்களிலே நீ திருப்தியாகும் போது, உன்னுடைய வாழ்க்கையில கற்பனையாய் தெரிந்த காரியங்கள் உனக்கு சொந்தமாய் மாறும் போது, நீ குறைவுபட்டிருந்த காரியங்களிலே நீ திருப்தியாகி உனக்கு கற்பனையாய் தெரிந்ததான காரியங்கள் அல்லது கனவாய் தெரிந்த காரியங்கள் உனக்கு சொந்தமாக்குறதான வேளையில, உன்னுடைய ஆசீர்வாதங்கள் திரட்சியாகி வர்த்திக்கும் போதும், உன்னுடைய இருதயம் மேட்டிமையாகாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரை மறவாமலே இரு. உன்னுடைய ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் கொஞ்சம் கொஞ்சமா பெருகும் போது உன்னுடைய இருதயம் மேட்டிமையாயிடக்கூடாது. உசியாவினுடைய இருதயம் மேட்டிமையானது போல. அப்ப மேட்டிமை சிந்த வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்களா? நன்மைகள் அல்லது ஆசீர்வாதங்கள் பெருகும் போது இவனுக்கு என்ன வந்துச்சு? மேட்டிமை வந்து. இதுதான் உன்னுடைய வீழ்ச்சிக்கு ஆரம்பம். நான் சொல்கிறேன், நீ குறைவுபட்டிருக்கும் போது 2 மணி நேரம் ஜெபிச்சேன்னா உன்னுடைய குறைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறதான வேளையில் உன்னுடைய ஜெப வாழ்க்கை 4 மணி நேரமாக மாற வேண்டும். நம்ம என்ன பண்ணிடுறோம்? இப்ப டைம் இல்லை. ஏன் கர்த்தரை தேடுறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட நமக்கு டைம் இல்லை. பிரச்சனை இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இவன் குஷ்டரோகியாய் மாறி தனித்து கிடக்கிறான். இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு குஷ்டம் இருக்கிறது. தேவனிடத்தில் கிட்டி சேர முடியாதபடி தேவனுடைய முகத்தை சுளிக்க செய்கிற அந்த குஷ்டம் நம்முடைய மனமேட்டிமை நிமித்தம் உண்டாயிற்று. அதை தேவன் தூரத்திலிருந்து அறிந்து அருவருத்து நம்முடைய வீழ்ச்சிக்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். எந்தெந்த காரியத்திலே நீ உன்னுடைய இருதயத்திலே மேட்டிமையாய் சிந்தித்தாயோ அவைகளில் எல்லாம் நீ ஏறி மேன்மைப்பட்ட இடத்திலிருந்து கீழே வர பண்ணி விட்டார். இதன் உனக்கு கொடுக்கிற கடைசி நிமிடமாய் கூட இருக்கலாம். இந்த நாளிலே ஆண்டவருக்கு நேராய் திரும்ப. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனை கூட நான் உங்களுக்கு சொல்றேன். அதே 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசிக்கலாம். எசேக்கியா தனக்கு கர்த்தரால் செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. எசேக்கியாவின் மனமேட்டிமையின் நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கடுங்கோபம் எசேக்கியாவின் நாட்களில் அவன் மேல் வரவில்லை. இந்த முதல்ல பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கிடணும். நன்மைகள் அல்லது ஆசீர்வாதங்கள் பெருகும் போது. ஆனா இந்த இடத்துல இரண்டாவதாக இந்த யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவை நான் உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறது. தேவன் செய்த நன்மைகளை நீங்கள் மறக்கும் போது, அல்லது நான் இப்படியாக சொல்லுகிறேன், தேவன் உங்களை நடத்தி கொண்டு வந்த விதங்களை, தேவன் உங்களை நடத்தின பாதைகளை நீங்கள் மறக்கிறதான வேளையிலே உங்களுடைய இருதயம் மனமேட்டிமை அடைகிறது. எசேக்கியாவை குறித்து இந்த வேதம் சொல்லுகிற காரியம் என்ன? அவன் தனக்கு செய்த உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். கர்த்தர் இவனுக்கு என்ன உபகாரத்தை செய்திருந்தார்? 2 காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இவன் 25 வயதில் ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமை அரசாண்டான் என்று சொல்லி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். 4வது வசனத்தை வாசிங்கன்னா தேசத்துல இருந்த கர்த்தருக்கு பிரியமில்லாத விக்கிரகங்களாகிய எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி தேசத்தை சுத்திகரித்தவன். 5வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா இவனுக்கு முன்னும் இவனுக்கு பின்னும் இருந்த ராஜாக்களில, யூதாவின் ராஜாக்கள்ல, தாவீது இதுல வரமாட்டார், அவன் இஸ்ரவேலின் ராஜா. உடனே இங்க சேர்ந்துடக்கூடாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, யூதாவின் ராஜாக்கள்ல, முன்னும் பின்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள்ல இவன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே வைத்திருந்த நம்பிக்கைக்கு ஒப்பாக ஒருவனும் நம்பிக்கை வைக்கல. பின்னாலையும் வைக்கல, முன்னாலையும் வைக்கல. அப்ப உசியா கூட இந்த எசேக்கியா வச்சிருந்த நம்பிக்கைக்கு அளவான நம்பிக்கை என்ன பண்ணல? கர்த்தர் மேல் வைக்கல. யோசபாத்து கூட வைக்கல. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை இவன் வச்சிருந்தான். 6-7 வசனங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா வேதம் சொல்கிறது, இவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை. அதாவது அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடப்பதிலே மன உற்சாகம் உள்ளவனாயிருந்தான். இப்படிப்பட்ட ஒரு ராஜாவுக்குள்ளால மனமேட்டிமை வந்து இவன் தேவனுடைய கோபாக்கனைக்கு பங்காளியாய் மாறிவிடுகிறான். வேதம் சொல்கிறது கடும் கோபம் வர இருந்தது. இவன்கிட்ட எல்லாமே நல்ல குவாலிட்டி. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க 99% சரியா இருந்துகிட்டு
அந்த கடைசியில இருக்கிற 1% சரியா இல்லைன்னா இந்த 99% மெச்சிக்கொள்கிறவர் எல்லாம் ஆண்டவர். நீ சரியில்லாத அந்த 1% நீ சரிப்படுத்தணும்னு விரும்புகிறவர் ஆண்டவர். ஆனா சில போதகர்கள் சொல்லுவாங்க, உன்னால முடிஞ்ச வரைக்கும் நீ செய்துட்டியா, ஓகே. நான் அப்படி சொல்லல, வேதம் எனக்கு அப்படி கற்றுக் கொடுக்கவே இல்லை. ஆண்டவர் என்னிடத்துல எதிர்பார்க்கிறது, இயேசு 100% முழுமையான மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார், 100% முழுமையான தெய்வமாக அவர் பரமேறினார். அதுபோல என்னிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? பரிபூரணமான முழுமையான ஒரு வாழ்க்கை. ஒண்ணி நான் உலகத்துல பாவத்துல பூரணமாகணும், இல்லைன்னா பரிசுத்தத்துல பூரணமாகணும். பாவத்திலையும் நான் அறக்குறையா வாழ்ந்துடக்கூடாது, பரிசுத்தத்திலையும் அறக்குறையா வாழ்ந்துடக்கூடாது. ஒண்ணி நான் பாவத்துல தான் வாழணும்னு ஆசைப்பட்டேன்னா பாவத்துல பரிபூரணம் அடைய. பாவம் பூரணமாகும் போது மரணம் எனக்கு பங்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நான் பரிசுத்தமாய் வாழணும்னு நினைச்சேன்னா பரிசுத்தத்துல பூரணமாகணும். ரெண்டையும் போட்டு என்ன பண்ணிடக்கூடாது, குழப்பிடக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியத்தை இன்னும் ஞாபகப்படுத்துறேன். சவுல் கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் செய்தான். ஆடு மாடுகளில் முதல் தரமானவற்றையும் ராஜாவையும் உயிரோட பிடிச்சான். எத்தனை % செய்து முடிச்சான்னு சொல்லுங்க பாப்போம். நான் சொல்லுகிறேன் 99% என்ன பண்ணிட்டான், செய்து முடிச்சிட்டான். நம்மளை பொறுத்த வரைக்கும் அவன் செய்து முடிக்காத ராஜாவை உயிரோட வச்சிருக்கிறான். ஆடு மாடுகளில் முதல் தரமானதை மட்டும்தான். பாக்கியெல்லாம் நீங்க பாத்தீங்க, பட்டயத்தினால் வெட்டி அக்கினியினாலே சுட்டரித்து போட்டான் அந்த பட்டணத்தை. ஆனா ஆண்டவர் அவன் செய்த 99%க்கு அவனுக்கு அவார்டு கொடுக்கல. செய்யாம விட்டானே அந்த 1%, அதற்கான சிட்சையை கொடுத்தார். நீங்கள் செய்கிற காரியங்கள், கிரியைகள் உங்களுக்கு நிறைவுள்ளவைகளாக இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை தராசிலே நிற்கிறதான வேளையிலே அவருடைய பார்வையிலே நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருப்பீர்கள். அவர் உங்களை பார்த்து சொல்வார், நான் உன்னை தராசில நிறுத்து பார்த்தேன்ப்பா, ஏதோ ஒண்ணு குறையுது. நான் உன்னை நிறைவுள்ளவனாக காணவில்லை, நான் உன்னை நிறைவுள்ளவனாக காணவில்லை. குறைதான் ஆண்டவருக்கு கண்ணுக்கு தெரியும், உன்னுடையதான நிற தெரியாது. நிற எப்ப தெரியும்னா அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாய் நீ மாறின பிறவைக்கு தான் அவருக்கு உன்னுடையதான நிறை தெரியும். அப்பதான் சொல்வாரு, என் பிரியமே நீ ரூபவதி, உன்னிலே பழுதொன்றும் இல்லை. ஆனா நம்ம முந்திக்கிடுவோம், நான் பிரியம், நான் ரூபவதி, என்னிலே பழுதொன்றும் இல்லைன்னு. இதுதான் பிரச்சனை. நம்மளே நம்மளை திருப்திப்படுத்திக்கிடுவோம். ஆனா இந்த எசேக்கியாவினுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லாம் பிளஸ்ஸா தான் போயிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. ஆனா கடைசியில கொண்டு வச்சு என்ன பண்ணிட்டான், கர்த்தர் செய்த உபகாரத்திற்கு தக்கதாக அவன் நடந்து கொள்ளாமல் மனமேட்டிமையானான். கர்த்தர் செய்த 2 உபகாரம். ஒன்று, அசிரியா ராஜாவாகிய சனகிரேப் தன்னுடைய பெரும் சேனையோடு கூட அவனுக்கு விரோதமாய் வந்த போது அவர்களை எதிர்த்து நிற்கத்தக்கதான பலனும் சத்துவம் அற்றவனாக, சேனையற்றவனாக, யுத்த தளவடங்கள் அற்றவனாக இவன் இருந்ததான வேளையில கர்த்தர் ஒரே ராத்திரியிலே ஒரு தூதனை அனுப்பி 185,000 பேரை கொன்று குவித்தாரே. அந்த உபகாரத்திற்கு அவன் தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் செலுத்தாமற் போனான். 2, உனக்கு சன்னதியே இல்லை, நீ மரித்து போவா என்று சொன்ன போது சுவர்புறமாக திரும்பி அவன் அழுததான வேளையிலே மரித்து போவா என்று சொன்னதான தீர்க்கதரிசியை மறுபடி அனுப்பி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு ஆயுசு நாட்களிலே 15 வருடத்தை கூட்டி கொடுத்து சன்னதி இல்லாமல் மரிக்க இருந்த அவனுக்கு மனாசே என்கிற கற்பத்தின் கனியை கொடுத்து மறுபடியும் அவனை வைத்திருந்தாரே, அந்த உபகாரத்தை மறந்து போனான். ஹல்லேலூயா. அதை நான் இப்படியாக சொல்லுகிறேன், கர்த்தருக்கு நீ செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையையும் கர்த்தருக்கு செலுத்தாமல் மனிதர்களுக்கு செலுத்தும் போது, அல்லது கர்த்தருக்கு நீ செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் கர்த்தருக்கு செலுத்தாமல் உன்னுடைய சுயநாம மகிமைக்கென்றவைகளை வைத்துக் கொள்ளும் போது உன்னுடைய இருதயம் மேட்டுமையாகிறது, நீ தள்ளப்பட்டு போகிறாய். வேதம் சொல்கிறது கடும் கோபம் வர இருந்தது. ஆனா அவனை விட இவன் கொஞ்சம் பெட்டர். அல்லேலூயா. உசியாவை விட இவனுக்கு என்ன வருதுன்னா, கடும் கோபம் வர இருக்கிறது என்று தெரிந்த உடனே என்ன பண்ணிட்டான், அவனும் அவனுடைய பிரபுக்களும் தேவ சமூகத்திலே தாழ்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சில காரியங்களில் எவ்வளவுதான் கர்த்தர் பேசினாலும் கடிந்து கொண்டாலும் இருதயத்தை கடினப்படுத்தி வைத்திருக்கிறதை போல எசேக்கியா கடினப்படுத்தி வைக்கவில்லை. அவன் ஒரு ராஜாவா இருந்த போது கூட, அவனுடைய பிரபுக்கள் பெரிய பிரபுக்களாக இருந்த போது கூட அவர்கள் தேவனுடைய கடும் கோபம் தங்கள் மேல் வரப்போகிறது என்று தெரிந்தவுடனே தேவ சமூகத்திலே தங்களை தாழ்த்த ஆரம்பித்து விட்டார்கள். வேதம் சொல்கிறது, அவனுடைய நாட்களிலே அல்லது அவர்களுடைய நாட்களிலே அந்த கடும் கோபம் வராதபடி கர்த்தர் மனத்தை மாற்றிக் கொண்டார். நீ பொல்லாப்பு செய்திருக்கலாம்,
ஆனால் பொல்லாப்பு உணர்த்தப்படுகிறதான வேளையிலே உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடி தேவ சமூகத்திலே தாழ்மைப்படுவாயானால், உண்மையாய் மனம் திரும்புவாயானால், எப்பேற்பட்ட தண்டனைக்கும் தேவன் உன்னை தப்புவிப்பதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கார். ஆனா தொடர்ந்து நீ தப்பு செய்துகிட்டு தொடர்ந்து கிருபை வெளிப்படும் நினைச்சிடக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க, எத்தனை தடவை விழுந்தாலும் எழும்பி ஆண்டவரேன்னு சொன்னா போதும். அறிந்தும் குற்றம் செய்கிறவன் அநேக அடிகளுக்கு பாத்திரன் என்று சொல்லி எனக்கு பைபிள் எனக்கு கற்றுக் கொடுக்குது. ஒரு முறை, 2 முறை, 3 முறை தேவன் உனக்கு இறங்கலாம், ஆனால் என்றைக்கும் இறங்குகிறவர் அல்ல. எசேக்கியா அவனுடைய வாழ்க்கையில மொத்தமே எத்தனை தடவை இறங்கினார்னு பாருங்க, ஒரே தடவை தான். அந்த ஒரு தப்பதான் அவன் செய்தான். செய்துகிட்டு இதோ தண்டனை என்கிற ஒன்று வருதுன்னு சொன்ன உடனே இருதயத்தை கடினப்படுத்தல, ஐயோ நான் ஒரு தவறு செய்திருக்கிறேன், என்னுடைய இருதயம் மேட்டிமையாக்கி தேவன் செய்த உபகாரத்திற்கு தக்கதாய் நான் நடக்காமல் அந்த உபகாரத்தை நான் மறந்திருக்கிறேன், தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் நான் வேற்று மனிதர்களுக்கு செலுத்தி விட்டேன் என்று சொல்லி அவனும் அவனுடைய பிரபுக்களும் எந்த காரியத்திலே மனமேட்டிமையானார்களோ அந்த காரியத்திலே அவர்கள் மனத்தாழ்மையான போது கர்த்தர் அந்த கோபாக்கினை நீக்கிவிட்டு தம்முடைய கிருபையை அவனுக்கு வெளிப்படுத்தினார். இந்த பகல் காலத்திலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த காரியத்திலே மனமேட்டிமையானீர்களோ, எந்த காரியத்திலே மனமேட்டிமையானது நிமித்தம் கிருபையிலிருந்து விழுந்து கிடக்கிறீர்களோ, எந்த காரியத்திலே மனமேட்டிமையானது நிமித்தம் தேவனுடைய கடும் கோபத்திற்கு உள்ளாகி இருக்கிறீர்களோ, அந்த காரியத்திலே உங்களை தாழ்த்துவீர்களே ஆனால் நீங்கள் கோபாக்கினை அல்ல, அவருடைய கிருபையை சுதந்திரிக்க முடியும். அவருடைய கிருபை மறுபடியும் உங்களை தூக்கி நிறுத்தும். அந்த கோபம் வந்துச்சா, அந்த கோபம் வந்துச்சா வேதத்தை நல்லா வாசிச்சு பாருங்க. அவனுடைய குமாரனுடைய நாளில வந்தது. அவன் ஒரு நாளிலே தன்னை தாழ்த்தினான், அதுக்கு பிறகு அந்த கோபம் அவனை விட்டு மாறினது. ஒருவன் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் பெருகினபடியினாலே மனமேட்டிமையாகிறான், இன்னொருவன் தேவன் செய்த நன்மைகளை மறந்து போனபடியினாலே மனமேட்டிமையாகிறான். பெருகும் போது மனமாட்டிமையாயிராத தாழ்மைப்படு, கடைபிடித்துக் கொண்ட அந்த கற்பனைகளை ஒருபோதும் மறந்து விடாதே. உனக்கு ஆசீர்வாதம் வருவதற்கு, நன்மை வருவதற்கு காரணமாயிருந்த அந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் ஒருபோதும் உதாசீனப்படுத்தி விடாதே. அந்த கற்பனைகளின் மேலும் கட்டளைகளின் மேலும் அதிக வாஞ்சை வைக்க, நன்மைகள் வர வர தேவனை நினைத்து முன்னேறி செல்ல வேண்டும். சங்கீதத்தின் புஸ்தகம் 103ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களிலே எழுதப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம தினமும் ஜெபத்துல சொல்லுவோம். அது என்ன? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்னை தூக்கி விட்ட தேவனை நான் மறந்ததில்லை, அவர் எனக்கு செய்த நன்மைகளை நான் மறந்ததில்லை, என்னுடைய நன்மைக்கு காரணமாயிருந்தவர்களை நான் மறந்ததில்லை. ஆமே, என்னுடைய நன்மைக்கு ஒருவர் காரணமாயிருந்திருப்பார்களே ஆனால் அவர்களையும் நான் மறந்ததில்லை. அப்ப நன்மைகளை மறக்கும் போதும் மனமேட்டிமையாகிறது. தேவன் தூரத்திலிருந்து அறிகிறார். ஆனா இவன் ஒரு காரியத்தை செய்துட்டான், அவன் துணிகரம் கொண்டுட்டான். இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? பிரச்சனை நம்ம மேல வருதுன்னு தெரிஞ்ச உடனே அவனும் யூதாவின் பிரபுக்களும் எல்லாரும் தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தினார்கள். தாழ்மை என்கிறது ஆகாப்பை போல உள்ள தாழ்மை இல்லை, உண்மையான மனத்தாழ்மை. தாழ்த்தினதை விட்டு அதுக்கப்புறம் அவங்க வலது பக்கம் இடது பக்கம் என்ன பண்ணல, சாயவில். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்கிற மனமேட்டிமையை விட்டு விடுங்கள். காரணம் அதை தூரத்திலிருந்து அறிந்து அருவெருப்பென்று அறிந்து உன்னை வீழ்ச்சிக்கு ஒப்பு கொடுக்கிற தேவன் உன்னுடைய தேவன் என்பதை மறந்து விடாதே. மனமேட்டிமை ஏன் வருகிறது? கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்கள் அல்லது நன்மைகளை, ஆசீர்வாதங்கள் அல்லது நன்மைகள் பெருகும் போது உசியாவை போல மேட்டிமை வருகிறது. இரண்டாவதாக, அவர் செய்த உபகாரங்களை மறக்கிறதான வேளையிலே, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் அவருக்கு செலுத்தாமல் போகிறதான வேளையிலே மனமேட்டிமை வருகிறது. விழுந்து போகிறோம், முழங்கால் படியிடுவோம். இயேசு தாழ்மையின் சொரூபமாய் வந்தார். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீயும் நானும் இன்றைக்கு எந்த காரியத்தில் மனமேட்டிமையாய் இருக்கிறோம்? எனக்குள்ளாய் மனமேட்டிமை இல்லை, நான் மிகுந்த மனத்தாழ்மையாய் இருக்கிறேன், தாழ்மையானவைகளுக்கு இணங்கி கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அந்த தாழ்மை இருக்கிறபடியினால்தான் கர்த்தருடையதான வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்கிறேன். அந்த மனத்தாழ்மை இருக்கிறபடியினால்தான் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக என்னுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்துவதில்லை. அந்த மனத்தாழ்மை இருக்கிறபடியினால தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருபோதும் தேவ சித்தத்திற்கு எதிரடையான காரியங்களை நானாகவோ என்னை சார்ந்தவர்களோ முடிவெடுப்பதற்கு நான் விடுவதில்லை. அது அருவருப்பு என்று எனக்கு தெரியும், அது என்னுடைய வாழ்க்கையிலே விழுதலை கொண்டு வரும் என்று எனக்கு தெரியும்.
என் தேவன் எனக்குள்ளாய் மனமேட்டிமை இருக்குமே, ஆனால் தூரத்திலே நின்று விடுவார் என்பது எனக்கு தெரியும். நான் தேவன் பேசுகிறார் என்று சொல்லிக் கொள்ளலாம், தேவ மகிமையை காண்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் இவைகள் ஒன்றும் என்னை கிட்டி வரவில்லை என்பது என்னுடைய மனசாட்சி எனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. என் சிறுமையை பார்த்து கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் எனக்கு மேன்மையை கட்டளையிட்ட போது என் மனம் மேட்டிமை அடைய ஆரம்பித்தது. என்னுடைய குறைவுகளை கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தர் நிறைவாக்க ஆரம்பித்த போது என்னுடைய மனம் மேட்டிமையாக ஆரம்பித்தது. நான் தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் கொடுக்காம விட்டுட்டேன். என்னுடைய இருதயம் மேட்டிமையாகி தேவனுக்கு விரோதமாக நான் மீறுதல் பண்ண ஆரம்பித்து விட்டேன். உசியா நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். இன்னைக்கு நான் ஆளுகை இழந்து விட்டேன், என்னுடைய சிங்காசனத்தை இழந்து விட்டேன், எல்லாத்துக்கும் மேல தேவ பிரசன்னத்தை, தேவ சமூகத்தை இழந்து குஷ்டரோகியாய் தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய மரண நாட்கள் முழுவதும் இந்த தண்டனை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ அப்படி வாழ போறியா, இல்லை எசேக்கியாவை போல உன்னை தாழ்த்தி தேவனுக்கு நேராக திரும்பி மனமேட்டிமையை விட்டு விட்டு மிகுந்த மனத்தாழ்மை. நான் இப்படி சொல்கிறேன், தாழ்மை என்பது உன்னுடைய மென்மையான வார்த்தையில் வெளிப்படுகிறதல்ல. அதனுடைய பேரு மாயமான தாழ்மை என்று கொலோசியர்ல வாசிக்கிறோம். தாழ்மை என்பது உண்மையான மனத்தாழ்மை என்று வேதம் சொல்கிறது. அந்த மனத்தாழ்மை உனக்குள்ளால இருக்கா? 2 உபகாரங்கள் மறக்கப்படும் போது, கர்த்தர் தம்முடையதான பிள்ளைகளை கொண்டு செய்த உபகாரங்களானாலும் சரி, அவர் நேரடியாக செய்த உபகாரங்களானாலும் சரி, அது மறக்கப்படும் போது அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் நீ சுயமாக முடிவெடுத்து வேறு யாருக்கோ செலுத்துகிறதான வேளையில், தேவ சித்தத்தையும் திட்டத்தையும் விட்டு நீ தவறான முடிவுகளை எடுத்து தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறதான வேளையிலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ மனமேட்டிமை உள்ளவனாய் மாறுகிறாய். கடும் கோபம் உன்மேல் வர இருக்கிறது. ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. இந்த காலை வேளையில் எசேக்கியா தாழ்த்தின போது கர்த்தர் அந்த கடும் கோபத்தை அவனை விட்டு திருப்பி விட்டார். தேவஜனமே, எசேக்கியாவினுடைய வாழ்க்கையில் 2 உதவிகள், உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ உதவிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ இன்னைக்கு உயிரோடு கூட இருக்க வேண்டிய ஆள் இல்லை, எப்போவோ நீ மரித்து மண்ணோடு கூட சென்றிருக்க வேண்டும். உன்னுடைய குடும்பம் வம்சமற்றதாகி மாறி இருக்கணும். ஆனால் கர்த்தர் கிருபையாய் உன்னை வைத்தார். எல்லாம் முடிந்தது, நம்பிக்கையற்று போய் யாக்கோபினுடைய சூரியன் அஸ்தமித்ததை போல உன்னுடைய வாழ்க்கையினுடைய சகல சுக வாழ்க்கையும் அஸ்தமித்து நம்பிக்கை இழந்து நிர்பந்தமான மனுஷியாய் நீ நின்று கொண்டிருந்ததான வேளையில் அல்லவோ என்னுடைய கர்த்தர் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி எடுக்க ஆரம்பித்தா. அப்ப இருந்த பக்தி வைராக்கியம் இப்போ உனக்கு இல்லை, அப்ப இருந்த விசுவாசம் உனக்கு இல்லை, அப்ப இருந்த நம்பிக்கை உனக்கு இல்லை. அப்ப எதற்கெடுத்தாலும் கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லி அவருக்கு கொடுத்த கனமும் மகிமையும் இன்றைக்கு எங்கே? சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒரு காரிய காலத்துல தேவ சமூகத்துல முடிவெடுத்ததான நீ, தேவன் சொல்லுகிறபடி முடிவெடுத்ததான நீ, இன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்றி மறந்து மனுஷன் சொல்லுகிற காரியத்தை முடிவாக எடுத்துக்கொண்டிருக்கிறாய். மனுஷன் சொல்லுகிற காரியத்தை முடிவாக எடுத்துக்கொண்டிருக்கிறாய். உன்னுடைய மனமேட்டுமை தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் கொடுப்பதற்கோ, தேவ சப்தத்திற்கு பரிபூர்ணமாய் கீழ்ப்படிவதற்கோ இடம் கொடுக்கவில்லை. உன்னுடைய இருதயத்தை தேவ வார்த்தைக்கு அடைத்து வைத்திருக்கிறாய்.